எனக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய நேரத்தில் ஒரு தலைப்பும் கொடுத்துருக்காங்க, மகிழ்ச்சி என்னும் மந்திரம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் தான் அந்த டாப்பிக்கை கொடுத்தேன். என்கிட்ட கேட்டார் முருகன், என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை உண்டு. முன்ன விட காசு பணம் கூட இருக்குது, முன்ன விட நிறையா படிச்சிருக்கிறோம், முன்ன விட டெக்னாலஜி இருக்குது, முன்ன விட வசதி வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் பழையவங்களாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் தான் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அந்த காலத்தில் தான் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தா எல்லோரும் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு. யாராவது தனியாக பார்க்கில் உட்காந்துருக்க ஒரு முகத்தை பார்த்தோம்னா அதில் ஒரு சோக வடிவம் இருக்குது. ஒரு துணிக்கடையில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அப்படியே சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. வீட்டில் அப்படி டிவி பார்த்துட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, முகம் பார்த்தா கொஞ்சம் சோகமாகவே இருக்குது. ஏன் பூரா பயிலும் சோகமாக இருக்கான் அப்படின்னு நான் போய் கண்ணாடியை பார்த்தேன், நானும் சோகமாக இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் இருந்து எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கும் அப்படின்னு ஆழமாக யோசித்த பிறகு தான் சரி மகிழ்ச்சி என்ன மந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் அப்படின்றதற்காக சில விஷயங்களை தயாரித்த போது, ஒரு மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஏன் மனிதன் சோகமாக இருக்கிறான் என்பதற்கான முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மனது முழுக்க பழி உணர்வை சுமந்து கொண்டு திரிவதால் மனசு லேசாக இல்லை அப்படிங்கிறான். அது என்ன பழி உணர்வு அப்படின்னு சொன்னால், நம்ம காயப்படுத்துறவனுங்க, கஷ்டப்படுத்துறவனுங்க, காண்டேத்துறவனுங்க, வெறுப்பேற்றுறவனுங்க, அவமானப்படுத்துறங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனவன் எல்லாரையும் பழிதீக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது எல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம வைராக்கியம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். என்னை சின்ன வயசில் நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவமானப்படுத்தின வாத்தியாரில் தொடங்கி, நான் காலேஜ் படிக்க போகிறப்ப என்ன அசிங்கப்படுத்தின என் சொந்தக்கார ஒருத்தரில் தொடங்கி, போகிற வழியில் போடான்னு கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, இவங்க எல்லாருனாலையும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பாடம் புகட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மனசில் இருக்கிறப்போ நாம் நினைக்கிறதெல்லாம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு இல்லை, அது மனசுக்குள்ள எதுவும் இடத்துல இருந்து நெருடி கொண்டே இருக்கிறது அப்படிமா. வாழ்க்கையில் பெரிய காயம் கூட மருந்து போட்டால் சரியாயிடும். சின்ன காயம் அப்படியே சரக்கு 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 நோண்டிகிட்டே இருக்கும். இந்த நகத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சதை இருக்கும், அதை லேசாக பிச்சு விட்டோம்னா அந்த வலி வீங்கிக்கிட்டே இருக்கும், தூங்கவே விடாது. காயம் சின்னது ஆனால் வலி பெரியது, அழுத்தம் பெரியதாக இருக்கும். மனித வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் முக்கியமான விஷயம் பழி உணர்வை சுமந்து கொண்டு தெரியாது. அது சம்மந்தப்பட்டவரை பாதிக்குமோ இல்லையோ தெரியாது, நம்மளை பாதிச்சிடும். எப்போ பார்த்தாலும் மனசு கனமாக இருக்கும், உடம்பெல்லாம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், என்னமோ மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது, எரிச்சலாக இருக்கும். ஆள் மனதுக்குள்ளே அவனை ஏதாவது பாடம் புகட்டும், அவனுக்கு ஏதாவது பாடம் புகட்டும், அவனுக்கு ஏதாவது பாடம் புகட்டுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதற்கு பேர் வீரம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். நம்ம அசிங்கப்படுத்தியவர்களை அல்லது அவமானப்படுத்த அவன் இன்டென்ஷனாக செஞ்சானா இல்லையாலும் நமக்கு தெரியாது. நம்ம வேண்டுமென்றே அவர் அவமானப்படுத்தினாரா இல்லை இந்த காலகட்டத்தில் ஏதோ அவசரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரானாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படியாவது பழி தீர்த்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சவால் விட்ட மாதிரி, அசோக் ஒரு நாள் இதே இடத்துல உன் வீட்டை தரமட்டமாக்கி நான் வந்து பண்ணலை அப்படின்னு ஒரு பழி உணர்வோடு இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் பத்திரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ரஜினிகாந்த் கடைசியில் பத்திரத்தை கொடுத்துட்டு அவனை மன்னிச்சுட்டு போயிடுவார். என்றோ ஒரு நாள் மன்னிக்க போகிற மனிதர்களை இன்றே மன்னித்து விடுங்கள், மனசு லேசாகிவிடும். என்றோ ஒரு நாள் நீங்கள் மன்னிக்க போகிற மனிதர்களை இன்றே மன்னித்து விடுங்கள், மனசு லேசாகும். மன்னிப்பது கோழைத்தனம். எனக்கு எதிராக அவன் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்த போது நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன்னா அவனுக்கு நான் அடிபணிந்து விட்டதாகவெல்லாம் அர்த்தம் அப்படின்னு உள் மனசு சொல்லும் இல்லையா. என்னை 4 பேருக்கு முன்னால் கல்யாண வீட்டில் அப்படி அசிங்கமாக பேசினோம்னா திரும்ப அதே மாதிரி கல்யாண வீட்டில் 4 பேருக்கு முன்னால் நான் அசிங்கமாக பேசினா தானே நானும் வெயிட்டுன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். எப்போ ஒரு கல்யாண வீட்டில் போகிறது, எப்போ அவனை நிறுத்தி வச்சு பேசுறது, மன்னிப்பது கோழைத்தனமாக இருக்கலாம், ஆனால் மன நிம்மதி இருக்கிறோம். வீரனாக கடைசி வரைக்கும் மனவலியோடு மகிழ்ச்சி இல்லாமல் தெரிவதை விட மன்னித்து விட்டு கோழையாக நிம்மதியாக இருப்பது உத்தமம். Let it be like that. Nothing wrong about it. இதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை, வீம்பு. மனிதன் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கான முதல் காரணம் அவன் தன்னுடைய பழி உணர்வுகளை சுமந்து கொண்டிருக்கிறான், பழைய கதைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறான். சிறுவயதிலே அசிங்கப்படுத்தியவர்கள் தொடங்கி அத்தனை பேருக்கும் பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மனுஷனை சந்தோஷம் இல்லாமல் வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கான முக்கியமான காரணம் என்ன, வாழ்க்கையில் அவமானங்களை பெரிய விஷயமாக நாம் தொடர்ச்சியாக கருதுகிறோம். யாரும் நம்ம அவமானம் பண்ணிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது. அவமானப்படுத்துறதுங்கிறது என்ன, அவர் சொல்லுவதால் நடப்பதா இல்லை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதால நடப்பதா? ஜெயகாந்தன் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், நான் அவமானங்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, காரணம் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அப்படிங்கிறார். நீங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைய ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னா அது அந்த நேரத்து நியாயம், அவ்வளோதான். ஆனால் எப்போதுமே அவங்க அப்படித்தான் சொன்னாங்கன்னு இல்லை. நம்ம மனதில் பழி உணர்வு நிலைத்து நிற்பதற்கான காரணம் என்னன்னா, ஒருவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம 10 காரணத்தை கற்பித்து வச்சுப்போம். இதுக்காகத்தான் சொன்னான், நான் ஏழையாக இருப்பதால் சொன்னான், நான் எதிர்வீட்டுக்காரன் என்பதால் சொன்னான், நான் பணம் வைத்திருப்பதால் அப்படி சொல்லிவிட்டான், அவனுக்கு நான் வந்து அதிகாரத்தில் இல்லை என்பதால் அப்படி சொல்லிவிட்டான். இதெல்லாம் உங்களுடைய இதுதான். அவர் ஏதோ போகிற போக்கில் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ நாம் பல காரணங்களை சேர்த்து வச்சு இந்த பழி உணர்வை தேக்கி வச்சுட்டு அப்போ காரணங்களை கூடுதலாக அடிஷனல் ஆகிட்டே போகும். ஒருவர் என்னை ஒரு இடத்தில் நிந்தித்து விட்டார் என்பது ஒரு இடத்தோடு மன்னிச்சா அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சுக்கணும், அதுக்கு அந்த சுமத்தில் நியாயப்படுத்த ஏன்னா உங்கள் மனசாட்சி ஒத்துக்காதுல. ஏதோ பெரிய மனுஷன் ஒரு வார்த்தையை விட்டுட்டா, இதுக்கே ரொம்ப தூரம் நீ போட்டு உன்னை உறுத்திக்கிற, நீ ஏன்டா அவனை கவலைப்படுத்திக்கிற நமக்கு தோணும்ல. அப்படி தோணாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி அடிக்கடி நம்ம மனசுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லை இதுக்காக தான் சொன்னால் நாம் நம்புகிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்கு நியாயப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக பழி உணர்வு அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் பழி தீர்க்க நினைக்கிற ஆள் எல்லாத்தையுமே பழி தீர்த்தலாம் முடியாது.
சில கேரக்டர்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அந்த ஆள் 10 கேள்வி கேட்கணும்னு நினச்சே செத்து போயிட்டாமா. இப்போ என்ன பண்ணுவீங்க? போய் சுடுகாட்டில் உட்காந்து அவன் கல்லறை முன்னால் உட்காந்து கதறுவீங்க, டேய் உன்னை கேள்வி கேட்கணும் எழுதிட்டாடா, நான் இப்போ வளர்ந்து நின்றுட்டேடா, நீ செத்துட்டியடா, உனக்கு எப்படி அப்ரூவ் பண்ணுறது? நீங்கள் ஜெயிச்ச பிறகும் கூட சில பேருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்வின் நோக்கம் பதில் சொல்லுவதோ பழி தீர்ப்பதோ அல்ல, நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது மட்டும்தான். பழி உணர்வை மனதிலிருந்து நீங்கள் விளக்குகிற போது இயல்பாகவே மனசு லேசாகும், உடம்பு நல்லா இருக்கு. பல நேரங்களில் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உடம்பெல்லாம் வலிக்குது. 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கணும். முன்னாலெல்லாம் இப்படி இருக்குமா? தூங்கி எழுந்திரிச்சா ஒரு உற்சாகம் வரும்ல, இப்போல்லாம் தூங்கி எழுந்திரிச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன்னா அவ்வளவு என்ன மைண்டில் ஓடிட்டே இருக்கு. கண்ட கனவு என்னன்னு காலையில் தெரியவே மாட்டேங்குது. முன்னாலாம் கனவாது தெளிவாக இருக்கும், இப்போ கனவும் தெளிவாக இல்லை. எவ்வளோ வார்த்தை வாரான் போகிறான், அவ்வளோ விஷயத்தை உள்ள கன்சியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். மனிதர்களை மன்னித்து விடுங்கள், உங்களை மன்னித்து விடுங்கள், நெருக்கமானவர்களை மன்னித்து விடுங்கள். ஏதோ ஒரு சூழலிலே ஏதோ சொன்னார்கள் என்று கடந்து போய் விடுங்கள். அதன் பெயர் கோழைத்தனம் என்று நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு உன்னை அப்படி பேசிவிட்டான், அவனை பார்த்து நீ சும்மா இருந்தேன்னு ஒரு கேரக்டர் ஏற்றி விடுவாள், அவனை கூட வச்சுக்கிட்டே சுற்றுறது. நாம மறக்கணும்னு நினைச்சாலும் அந்த கேரக்டர் கரெக்டாக டிவி வாங்கிருக்கிறப்பலாம், மச்சான் என்ன இருந்தாலும் உன்னை பற்றி அப்படி பேசியிருக்கப்படாது, அவன் யாரா உன்னை பற்றி அப்படி பேசுறது கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டே இருக்க பாருங்க. உங்களை திட்டினவனோட மோசமானவே உங்களை ஏற்றி விட்டே இருக்கவன் தான். நீங்கள் பழிக்க வேண்டியது இவனை தான். சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊற்றி விட்டு சும்மா இருறான்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு மறுவேலையை பார்க்க போறங்க. பாடம் புகட்டுவதை விட பெரிய விஷயம் பத்திரமாக வாழ்வதுதான். மன நிம்மதி உங்களுக்கு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்றால் முதல் விஷயம் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், மன்னியுங்கள். இரண்டாவது, நமக்கு போதுமானது நம்மகிட்ட இருக்கு, நமக்கு போதுமானது நம்மகிட்ட இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இதெல்லாம் இருக்குமா நான் நினைச்ச பல விஷயம் இப்போ என்கிட்ட இருக்கலாம். சில பேருக்கு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த விஷயம் இல்லாமல் போகலாம். கவலைப்படாதீங்க, அடுத்த 10 வருஷத்துல அதெல்லாம் வந்துடும். நான் நினைத்ததை விட பெருவாழ்வு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நினைத்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை சூழல் எனக்கு அமைந்திருக்கிறது. நினைத்ததை விட நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பாய் ஃப்ரெண்டு, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு, நல்ல படிப்பு கிடைச்சிருக்குது. ஆனாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னமோ ஒன்று இடிக்குது. என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு நிரூபிக்க நினைப்பேன். என் பிரச்சனை அதுதான். முன்னால நான் சந்தோஷமா இருந்தா போதுன்னு எனக்கு இருந்த வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. எனக்கு இது கிடைக்கணும், ஒரு டிவி வேணும், ஒரு நல்ல புத்தகம் வேண்டும், நல்ல பாடங்களை படிக்க வேண்டும், பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி குறித்து மட்டும் நான் கவலைப்பட்ட போது வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்போ நான் அடுத்தவருக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிற போது என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன், அழகா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது, ஒரு டிவி இருக்குது, பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா படிக்குது, புருஷன் நல்ல மனுஷனா இருக்காரு, மனைவி நல்ல பொண்ணா இருக்கு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை போது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு விருந்து வாங்கன்னு கூப்பிட்றாரு. அந்த வீட்டில் போய் பார்த்தோம்னா 55 இன்ச்சில் டிவி இருக்குது. இப்போ என் வீட்டில் 55 இன்ச்சில் டிவி இல்லை. இப்போ அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? என் வீட்டுக்கு அவர் வரப்போ 32 இன்ச்சில் டிவி பார்த்தாரு, இப்போ 55 இன்ச்சு டிவி வச்சிருக்கேன், நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைச்சா என்ன, நம்மளை பற்றி நாம என்ன நினைக்கிறோங்கிறதா வாழ்க்கை. அடுத்தவன் நினைப்புக்கெல்லாம் மெச்சனத்துக்கு வாழ ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாம அவங்க நம்ம தலைமையில திணிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அவன் நம்ம தலைமையில ஒரு வாழ்க்கையை திணிப்பான். அந்த வாழ்க்கைக்காக கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டி ஓடிக்கிட்டே இருப்போம். எனக்கு எது போதுமோ அதோட நிறுத்திட்டு அடுத்தவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக வாழ்ற வாழ்க்கையை எப்ப நிறுத்துறோமோ அப்ப மகிழ்ச்சி தானா வந்துடும். The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான், அப்புறம் தான் நிரூபிக்கிறதுலாம். இப்போ அடுத்தவனுக்கு நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவும் நம்ம குடும்பத்திலே நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு நிரூபிக்கிறது தான் போராட்ட வாழ்க்கை முழுக்க. அந்த மேலத்தரு மாமாக்கு நான் யாருன்னு காட்டாம விட மாட்டேன். நீங்க காட்டாம விட போய் என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் மேலத்தரு மாமா உங்களை குறைதான் சொல்ல போறேன். நீங்க சின்ன டிவி வச்சிருந்தப்போ உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னவர் 55 இன்ச்சு டிவி வச்சிருக்கிறப்ப பாரு கடல்ல வாங்கி டிவி போட்டிருக்கிறான், இவெல்லாம் உருப்புறதுக்கான்னு சொல்ல போறேன். சரி தொலைன்னு அதை கழட்டி வச்சுட்டு வேற ஒன்று வச்சிங்கன்னா காசு இல்லை போட்டுருக்கு, மறுபடியும் விழுந்துட்டான்னு சொல்ல போறார். நீங்கள் என்ன செய்தாலும் காரணம் சொல்ல போகிற ஏதோ ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பதற்கு பேர் அடிமைத்தனம். அடுத்தவனுக்காக வாழ்வதில் எந்த சுதந்திரமும் இல்லை, உங்களுக்காக வாழ்வதில் பரிபூரண திருப்தி இருக்கிறது. பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ், ஜஸ்ட் கோ அஹெட் ஒன் பை ஒன். ஒவ்வொருபடியா மேலே போகும். அடுத்தவர் மெச்ச வாழ முயற்சி போதெல்லாம் நமக்கு கடனே வருது. நம்ம வாழ்க்கையை நாம மட்டும் வாழ்ந்தோம்னா நமக்கு நிம்மதி சந்தோஷமும் தானா இருக்கும். நம்ம பிரச்சனை என்னன்னா அடுத்தவனை உயர்வான வாழ்க்கையாக பார்க்கணும். அடுத்தவன் எந்த கட்டத்தை உயர்வாக பார்ப்பான்னு எப்படி தெரியும்? நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிற போது ஏழையாக தெரியும், உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வருகிற போது அவர் ஏழையாக தெரிவார். நாம் செய்ய வேண்டியது அடுத்த வீட்டுக்கு போகிற போது ஏழையாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபீல் பண்றது இல்லை. நம்ம வீட்டுக்கு நம்மை விட எளிமையான மனிதர் வருகிற போது அவரை அரவணைத்து நீயும் நானும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம்னு சந்தோஷமா அவனோட பழகுங்க, அது போதுமானது. நாம இங்க வாழதான் வந்திருக்கோம், யாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு இல்லை. டோன்ட் ட்ரை டு ப்ரூவ். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தொடங்கி அத்தனையிலும் நம்ம எல்லாரும் எதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, பாரு வீடு கட்டிட்டேன் தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா, புதுசா நகை போட்டிருக்கேன் தெரியுமா, புதுசா சேலை வாங்கியிருக்கேன் தெரியுமா, புதுசா கார் வாங்கியிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்றை நிரூபிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நிரூபிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்கிற போது தேவையான பொருள் வாங்க மாட்டீங்க, தேவையில்லாத பொருள் வாங்குவீங்க. எதை நான் வாங்கினால் எனக்கு பயன் தரும் என்பது குறித்த கவலை உங்களுக்கு இருக்காது இல்லையா? மனுஷனுக்கு எப்பயுமே அப்படிதான், எது தேவையானது எது தேவையில்லாதுங்கிறதே தெரியாது.
இந்த புத்தகம்லாம் இங்கே இருக்க பெரிய புத்தக கண்காட்சி நடக்குது. அடிக்கடி நம்ம மனசில் ஒன்று தோணும், அநியாயத்துக்கு புத்தக விலையெல்லாம் விற்கிறாங்க. எனக்கு தோணி ஏன்னா ஒரு புக்கு இவ்வளவா அப்படின்னு. நான் ஒரு முறை விமான நிலையத்துக்கு போயிருந்தப்ப எப்போதும் அங்கே ஒரு 20 நிமிஷம் அங்கே ஒரு இக்கின் பாத்தம்ஸ் இருக்குது. அங்கே போய் என் புத்தகம் அங்கே வச்சுருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக போவேன். போகிறப்பெல்லாம் ஒரு புத்தகம் வாங்குறேன். அப்போ நான் போகிறப்ப அட்டோமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம். அந்த புத்தகம் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, வீட்டில் இருக்குது. ஆனால் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே இது கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தோமே, பாதியில் விட்டுட்டோமே, எப்படி 1.5 மணி நேரம் பயத்தில் ஒரு 10 பக்கமாவது படிக்கலாம் வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதில் விலையை பார்த்தோன்னே யோசிச்சேன், ஏற்கனவே இந்த புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது, எதுக்கு இதை திரும்ப வாங்குவானே, அப்படி ஒன்றும் பெருசாக படிச்சிட போகிறதில்ல, ஏறி உட்காந்தோன்னே தூங்கி தொலைஞ்சிட்டோம்னா அந்த காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 280 ரூபாய் 300 ரூபாய்க்கிட்ட ஒரு வேலை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை புத்தகத்தோட விலை. சரி எதுக்கு என்னத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு உட்காரப்ப தான் சொன்னாங்க, ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒரு 25 நிமிஷம் டைம் இருக்குது, 20 நிமிஷம் டைம் இருக்குது அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் போய் ஒரு காஃபி வாங்கினேன். காஃபியை வாங்கிட்டு எனக்கு காஃபியை கையில் கொடுத்து பில்லை கொடுத்தான். காஃபி 360 ரூபா. வெறும் 20 நிமிடத்தை கழிப்பதற்கு ஒரே ஒரு முறை மட்டும் நான் பயன்படுத்துகிற ஒரு உற்சாக பானத்துடைய விலை 360 ரூபா. அதை வாங்கி குடிக்க மனசு வருது. ஏதோ ஒரு வகையில் என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிற அந்த முக்கியமான புத்தகத்தை அதை வாங்கி நண்பன் கூட நான் பரிசீலிக்கலாம், 10 பக்கம் படிச்சுவிட்டு. ஆனால் அதில் ஒரு பக்கம் படித்தாலே போதுமே, ஏதோ ஒன்று நம்மளால 4 பேர்ட்ட சொல்ல முடியுமே, நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அப்போ நம்ம தோன்றது பாருங்க, காஃபி ஷாப்பில் உட்கார்ந்துருப்பது பெருமை, புத்தகம் வாங்குவது வெட்டி செலவு. ஏன் தோணுது? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. எதெல்லாம் பெருசுன்னு எதெல்லாம் கௌரவம்னு இந்த ஊர் டெம்ப்ளேட் டிக் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் செய்கிறதுக்கு பேர். சில பேர் நிம்மதியாக இருக்கலாம், கவனிச்சு பாருங்கள், எளிமையாக இருப்பான், அவனை எதுவுமே தொந்தரவு பண்ணாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கூட உங்களெல்லாம் கவனிக்கவே மாட்டான். நாமளே சில பேர் செஞ்சுருப்போம், நம்ம கையை ஆட்டுவோம், நம்ம வாட்சை கவனிக்க மாட்டாங்க, கழுத்தை அப்படி பண்ணோம், கழுத்தில் இருக்க செயினை கவனிக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க, அவன் எதையுமே கவனிக்காமல் பேசாமல் இருந்துட்டு பேசாமல் போயிடுவான். அப்படி இருக்க கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கழுத்தை ஆட்டுறோம்ல, சுளுக்கி வீட்டில் கொண்டே படுத்து கிடப்போம். சரிதானே? டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் த லைஃப், ஜஸ்ட் லிவ் இட். வாழுங்க. நமக்கு தேவையானது நம்மகிட்ட இருக்கு. பெரிய வாழ்க்கை சின்ன வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஒரு வாழ்க்கை அற்புதமாக நீங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு கற்பனை தான். நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பிரகடனப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு அழகான பக்கத்தை அவர்கள் காட்டுகிறார்கள், அப்படி தானே காட்டுவாங்க. அடுத்த ஒரு வாழ்க்கையை பார்த்து ஏங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உலகத்தில் உயர்வான வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை, தாழ்வான வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை. நம்மளே நல்லா தான் இருக்கோம், நாமளே மகிழ்ச்சியாக தான் இருக்கோம், நாமளே சின்னதாக அழகாக ஒரு குடும்பம் கூடு போல வைத்திருக்கிறோம், பத்திரப்படுத்துகிறோம், தேவையானதை படிக்கிறோம், தேவையானது இருக்கிறது, சந்தோஷமாக இருங்க. அடுத்தவரிடம் இல்லாதது அடுத்தவரிடம் இருக்கிறது என்னிடம் இல்லை என்றால் நீங்கள் ஏழ்மையில் இருப்பதாகவோ, அடுத்தவரிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருப்பதால் நீங்கள் பணக்காரர் என்றோ எப்போது கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது மனப்பழு வந்துடும். வேற விஷயம் பற்றி யோசிக்கவே மாட்டோம். அவன் வீட்டில் அது இருக்குது, என் வீட்டில் இது இருக்கா இல்லையா, அவங்க வீட்டில் இது இருக்குது, இவங்க வீட்டில் இது இருக்கா இல்லையா, போயிட்டு இந்த வீட்டை நோட்டை விடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க, தேவையில்லை. அவனே நீங்கள் வரீங்கிறதுக்காண்டி பக்கத்து வீட்டில் வாங்கி அதை வச்சானே என்னமோ தெரியல, பூரா பேருக்கு இது ஒரு நெருக்கடி, இவன் வந்தால் இதெல்லாம் கவனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டில் என்ன இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு தேவையானது அவங்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சுருங்க. நமக்கு எதுக்கு இந்த பொருள் தேவையானே தெரியல. நீங்கள் தேவையான பொருட்களை தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவித்தால் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உங்களிடம் காசு இருக்காது அப்படின்னு சொல்கிறான் வாரன் பஃபெட், உலகத்திலே பெரிய பணக்காரன். இஃப் யூ பை unnecessary things you will end up with money without money to buy necessary things அப்படிங்கிறான். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கினா தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. நான் சொல்லுவது பொருட்களை மட்டுமல்ல, சிந்தனைகளையும் கூட தேவையில்லாமல் வாங்காதீர்கள். இந்த வாழ்க்கை அடுத்தவருக்கு நிரூபிப்பானதற்கான, நாம் வாழ்வதற்கானது. இரண்டாவது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முக்கியமான விஷயம், நீங்க வாழுங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நம்புங்க. இந்த வாழ்க்கை அடுத்த இடத்தை நோக்கி போகும் நினைங்க. அடுத்தவர் இப்படி வாழுகிறார், அதே போல நானும் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கவலைப்படாதீர்கள்.